துன்பங்கள் தொல்லை எடுக்கண் இடறிவை தொண்டர் எமை அண்டி வந்திடினோ சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்ப தீனோடே அனுப்பிடுவாரானந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே என் உள்ளமே உன்னில் சஞ்சலம் ஏன் வீணாய் கண்ணீரின் பள்ள தாக்கல்லோ இது சியோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெய கீதம் பாடி மகிழ்ந்திடலாம் ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். எடுத்தவர்கள் வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நமக்கு எப்படி ஜெயம் கிடைக்குது? முற்றும் ஜெயம், சாதாரண ஜெயம் இல்ல, முற்றிலுமான ஒரு ஜெயம். நீங்க சற்று நீங்களே அத உள்ள அந்த காரியங்களை உள்ள எடுத்துக்கொள்ளணும், உள் வாங்கிக் கொள்ளணும். சும்மா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்ல, முற்றுமுடிய ஜெயம். ஒரு ராஜாட்ட தீர்த்தி சொல்றான், அந்த வில்ல எடுத்து அடி தரையில அப்படிங்கிறான். அவன் என்ன பண்றான், எடுத்து 4 அடி இப்படி அடிச்சுட்டு அம்பையும் வில்லையும் எடுத்துட்டு போட்டுறான். இப்ப தீர்த்திக்கும் என்னப்பா 4 வருஷம் அடிக்க, இன்னும் ஒரு 10 வருஷம் அடிச்சா நான் உனக்கு முற்றும் ஜெயம் கிடைச்சிருக்கும்ல, இப்ப நீ 4 வருஷம் தான் ஜெயிப்ப அப்படின்னு சீரியர் சொல்லி எங்கே சொல்லப்போ. அப்போ முற்றுமுடிய ஜெயம் சொல்லும் போது அது ஒரு மகத்தான ஒரு ஜெயம். அப்படியான ஜெயத்தை யாருக்கு தர்ற? நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிறோம், நான் ஒரு தோத்தாங்குழிங்க நினைச்சுக்கிறோம்ல. அப்படி நான் ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லைங்க, தோத்தாங்குழிங்க, எல்லாத்தையும் தோத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். அப்படி அல்ல, முற்றுமுடிய ஜெயம். எப்படி நீனே ஜெயிச்சிருவியா? நீ எல்லாத்தையும் ஜெயிச்சிருவியா? அங்கே சொல்லப்படுகிறது, நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றுமுடிய ஜெயம். யார் அந்த ஜெயத்தை கொடுக்கிறாரு? நான் அன்பு கூறுகிறேன் ஒருவர் மேல, அவரால எனக்கு முற்றுமுடிய ஜெயம். அல்லேலூயா. இன்னும் அவ்வளவுதானே? அல்லேலூயா. யாருங்க அன்பு கூறுகிறார்? உங்களை உண்மையா யாருங்க அன்பு கூறுகிறார்? அந்த உலகத்துல யாரா இருக்காங்களா? அப்ப யார் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களில் அன்பு கூறுகிறவர் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? வாழ்த்து சொல்லுங்க. கொஞ்சம் உருமா அப்படின்னு தான் சத்தம் கேட்கு எனக்கு. பேர சொல்ல வெக்கமா இருக்கு. புருஷன் பேர சொல்ல மாட்டீங்க, சரி. ஏசு பேர சொல்ல மாட்டீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஏசு, அவர் தான் என்னிலே உண்மையாய் அன்பு கூறுகிறவர். உங்க பிள்ளை உங்கள அன்பு கூறுறாங்க, கொஞ்ச நாள் அன்பு கூறுனாங்க. கணவர் அன்பு கூறுகிறாரா? இப்படி ஜெயம் கொடுக்கிற அளவுக்கு
நான் ஏதாவது அவருக்கு பிரியம் இல்லாம பண்ண என்ன பண்ணுவாரு? கோவம் வந்துருது அவருக்கு. வேலைக்கு போற புழு புழுன்னா சும்மா கிடையாது புழு புழுன்னு இருக்கு அப்படின்றது. அவ்வளவுதான், அதோட போச்சு அன்பு. அவ்வளவுதான் உலகத்தின் அன்பு, அவ்வளவுதான். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றம் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. என்னாலும் அப்படிதான் இருப்போம். நேற்று ஒரு நாள் ஒரு ஜெயம் கிடைச்சுங்க, அடுத்த நாள் தோத்துட்டோம். நல்ல ஃபுட்பால் மேட்ச் ஒரு நாள் ஒருத்தன் ஜெயிப்பான், இன்னொரு நாள் அடுத்த தேசம் ஜெயிச்சிட்டு. அப்படியே இல்லை. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. நாளும் ஜெயந்தான். இப்ப ஜெயம், அடுத்த நிமிஷம் ஜெயம், அதுக்கு அடுத்த நிமிஷம் ஜெயம், அடுத்த நிமிஷம் ஜெயம். ஜெயந்தான் வந்துகிட்டே இருக்கேன் கூட. இல்லையா? கரங்களை தட்டி கரங்களை தட்டி. இன்னொரு காரியம் அங்க சொல்ல வருவேன் அந்த வசனத்துல, அதுக்கு பிறகு செய்திக்குள்ள கடந்து போலாம். இவை எல்லாவற்றிலேயும், அந்த வசனம், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலும் ஜெயம். இந்த காரியங்கள்ல நமக்கு ஜெயம் வேணும். அது ஜெயத்தை தர்றாரு. அது நம்மள அவர் அன்பு கூறுகிறதுனால இவை எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். அல்லேலூயா. அது என்ன? இவை எல்லாவற்றிலேயும் சொன்னா என்ன? உபத்திரம், வியாகுலம், துன்பம். நான் சும்மா ஏதோ கற்பனையில் ஏதோ அடிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அது வசனத்துல இருக்கு. அது முந்தின வசனத்துல இருக்கு, 36ஆம் வசனத்துல இருக்கு. உபத்திரவத்துல ஜெயம், முற்றுமுடிய ஜெயம். உபத்திரம் இருக்கா நம்முடைய வாழ்க்கையில? வியாகுலம், வியாகுலத்து மேல ஜெயம் ஜெயம். துன்பம், துன்பத்து மேல ஜெயம். பசியோ, பசி, நிர்வாணம், நாசம், மோசம். அதுலயே ரெண்டு வந்துருது. நாசம்னு ஒண்ணு வருது, மோசம்னு வருது. ஏன் போன பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றின் மேல நமக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். இல்லையா? அது மாத்திரமல்ல, கீழே இன்னொரு லிஸ்டும் வருது. மரணத்தின் மேல ஜெயம், ஜீவன் மேல ஜெயம். ஜீவன் மேல ஜெயம் வேணும் நமக்கு. நீ உயிரோட இருக்கணும், உயிரோடு இருந்துகிட்டே இருப்பேன் நான். ஜீவன் மேல ஜெயம். நான் அது மேலேயே என் ஆசையை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. உயிர் மேலேயே ஆசை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அது மேல எனக்கு ஜெயம், ஒரு விடுதலை வேணும். தேவ தூதர்கள் மேல ஜெயம், அதிகாரங்களின் மேல ஜெயம். இதெல்லாம் ரொம்ப ஆழமான கருத்து. அது ஒரு நேரத்துல நம்மால எல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. வல்லமைகள் மேல ஜெயம். சகோதரியால சாட்சி சொன்னாங்க இல்லையா? ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை இறுக்கி பிடிச்சு வச்சிருந்துச்சு. மேல ஜெயம் தந்தாரா இல்லையா? அல்லையா? கரங்களை தட்டி கத்தர மயம்படுத்தும். அல்லையா? அல்லையா? எப்படி மாத்தான வச்சு அவங்க வாயவே திறக்கல. எல்லாவற்றிலும் எப்படி ஜெயம் வந்தது? நம்ம நினைச்சுக்கலாம், நான் நல்ல பிள்ளை, நான் தப்பே செய்யல, அதனால எனக்கு ஜெயம் கிடைச்சது. நான் சண்டையே போடல, வாயே திறக்கல, அதனால எனக்கு ஜெயம் கிடைச்சது. இங்க ஜெயம் எங்க இருந்து வருது? நம்மில் அன்பு கூறுகிறவராலே நமக்கு ஜெயம். அல்லையா? உங்களுக்கு ஜெயம் வேணும்னா நீங்க அந்த அன்பு கூறுகிறவரை இன்னும் அன்பு கூர்ந்து உங்க பக்கத்துல வச்சுக்கிடுங்க. அதான் அவர் பக்கத்துல இருந்தா நம்ம ஜெயாளிங்க தான். அதிகாரங்கள், வல்லமை, நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள், உயர்வு, தாழ்வு, வேற எந்த சிருஷ்டி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திற்கு பவுல் விதமாக சொல்லுகிறார்.
ஒரே ஒரு உபத்திரவங்கள் வியாகும் எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல, நீங்க பார்த்து கொள்ளுங்க. இல்ல ஜெயம் வேணும்னா நீங்க ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயம் வேணும் தானே, நமக்கு இன்னும் ஜெயம் வேணும் தானே. இவ்வளவு ஜெயம் போதுமா? இன்னும் ஜெயம் வேணுமா? முற்றுமுடிய ஜெயம் வேணுமா? அப்ப அந்த தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாம அவரோட நம்ம இணைந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதுலதான் ரகசியம் இருக்கு. கர்த்தருக்குள்ள இன்னும் ஆழமாய் நாட்டப்படணும். கர்த்தருடைய வசனத்துல இன்னும் ஆழமாய் நீங்க நாட்டப்படணும். கர்த்தருடைய அன்புக்குள்ள இன்னும் நீங்க பூரணமாய் கட்டப்பட வேண்டியது அவசியமாக, கட்டப்பட வேண்டியது அவசியமாக. இந்த அன்பை ஒரு நாள், இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஒரு நாள் மறந்து போகாதீங்க. அந்த அன்பை விட்டு பிரியாம இருக்கும்போதுதான் இந்த முற்று முடியும் ஜெயத்தை நமக்கு கர்த்தராலே கொடுக்க முடியும். பாருங்க, இந்த முற்று முடிய நமக்கு ஜெயம் கொடுக்கிறாரு. நம்ம அவருக்கு என்னாலும் நன்றி உள்ளவர்களா, ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்க. அன்பை விட்டு பிரியாம இருக்கணும். உங்களுக்கு ஜெயத்தை தர்றாரு என்று சொல்லி இந்த இன்ட்ரோடக்ஷனோட நான் முதல் குறிப்புகளை கடந்து போறேன். எதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும்? முதல்ல எடுத்தவங்க வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:15 வாசிப்போம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தினம் சொல்றோமா ஸ்தோத்திரம்? கர்த்தருக்கு தினம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமா? சாப்பாடு தந்தீங்கப்பா, ட்ரெஸ் தந்தீங்கப்பா, காப்பி தந்தீங்கப்பா, பால் தந்தீங்கப்பா, அதுக்கு தான் ஸ்தோத்திரமா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு தேவன் என்ன ஈவு அருளினார்? முக்கியமான சொல்லி முடியாத ஈவு. சாதாரண அப்படி இப்படி ஈவு இல்லை. காப்பியை குடிச்சிட்டு சொல்லி முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? முடியாது. கிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்பி வச்சார். அதான் சொல்லி முடியாத ஈவு. அதுக்கு தினம் ஸ்தோத்திரம் சொல்லும். அந்த ஸ்தோத்திரத்துக்குள்ள எல்லாம் மற்ற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அடங்கி, நம்ம ஒண்ணு மறந்துருந்தா கூட அதெல்லாம் அடங்கி, நன்றி சொல்லி ஏதாவது மறந்துருந்தா கூட இயேசு கொடுத்தீங்க ஸ்தோத்திரம் சொல்லும் போது அது எல்லாம் அதுக்குள்ள சங்கமா ஆயிடுது. முதல் ஸ்தோத்திரம் இதுதான். இயேசு கொடுத்தீங்களே. பாவத்துல மனுஷன் கிடந்தான், தேவ சாயலாக படைக்கப்பட்டவன், தேவனோடு நித்தியமாய் வாழும்படியாக அவன் அழைக்கப்பட்டவன். சத்ருவானவன் வஞ்சித்து அவனை பாவத்துக்குள்ளே தள்ளின போது ஆண்டவருக்கு வேற வழியே தெரியல. எப்படி நான் இந்த மகிமை, இழந்து போன மகிமைய எப்படி இந்த மகனுக்கு நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு திட்டம் செய்தார். செல்ல பிள்ளையாய் மடியிலே இருந்த ஒரே பேரான அந்த பிள்ளைய உலகத்துக்கு அனுப்பி வச்சார். அதான் அந்த ஈவு. ஈவுங்க தகுதி இல்லாத எனக்கு கொடுக்கிற நன்மை. இயேசு உலகத்துல ராஜாவா மகாராஜாவா வரல, ஜெயிக்கிறவராக வரல. இதே போல ஒரு மண்ணான மனுஷனாய் பிறந்து, ஏழை கோலத்துல பிறந்து, மாட்டு தொழுவத்துல பிறந்து, அரண்மனையில பிறக்கல, மாட்டு தொழுவத்துல பிறந்து பசிய அனுபவிச்சு, தாகத்தை அனுபவிச்சு பாக்குறோம்ல. வேதத்துல 1-2 இடத்துல பாக்குறோம். இன்னும் நிறைய சம்பவங்கள் இருந்திருக்கும், எல்லாம் எழுதப்படல. தாமா இருக்கு, பசியா இருக்குன்னு அநேகர் சொல்றாருல. கடைசியில் என்ன பண்ணாரு? ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தாரு. எனக்காதான் வஸ்திரத்தை இடுப்புல கட்டி, சீஷர் காலெல்லாம் கழுவி தொடச்சி. நீங்க யோசிச்சு பாருங்க, என்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தேவன் அருளிய ஈவு, ஏறப்பட்ட ஈவு. அடிமையின் ரூபம் எடுத்து, அதுக்கப்புறம் சிலுவையில ஆபத்தின் சின்னமாக தூங்கினார், முள்முடி சூடப்பட்டு.
அதுக்காக சிலுவையை தினமும் தியானிங்க என்று சொல்லி சொல்லுவார். இந்த வசனத்தின் அடிப்படையில தியானிங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்துன என் பாவம் கழுவப்பட்டு இன்றைக்கு நான் இழந்து போன மகிமையை நான் திரும்ப நான் பெற்றுக்கொள்கிறேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கட்டத்துல நான் சிலுவையில் என்ன செய்தார்னு கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 53 இந்த அருளின ஈவு என்னது என்று சொல்லி உங்களுக்கு சும்மா கோடு இட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஆனா என்ன நான் பேசியிருக்கேன் உங்ககிட்ட 53 4, 5 மெய்யாகவே என்னத்தை ஏற்றுக்கொண்டாரா? பாடுகளை ஏற்றுக்கொண்டாரா? யாரா இந்த உலகத்துல இந்த பாடு ஏற்றுக்கொள்வாங்களா? நம்முடைய பாடுகளை யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம பாடு நம்ம தான் பண்ணணும். நம்ம புலம்புவோம், ஐயோ நான் இவ்வளவு பாடுபடுகிறேன். யாராவது பக்கத்து வீட்டுல உள்ளவங்க வந்து அந்த பாடை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ரோட்ல சில நேரம் பஞ்சர் ஆகி நிக்கும். ஒரு உண்மையா நடந்த சம்பவம் நான் சொல்லி இருக்கிறேன் என்கிட்ட கூட. கார்ல ஹைவேல வந்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன காரணம்னே தெரியல. பெரிய எஸ்யூவி 8 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அது வந்து அடிச்சு வேகத்துல கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு வேகமா ஹைவேல சும்மா போவாங்க. அப்படி காரு உருண்டு பள்ளத்துல விழுந்துருச்சு. அது ஓட்டுனவருக்கு முதல்ல 3 பொம்பளை பிள்ளைங்க, ரொம்ப தவங்க கிடந்த அப்புறம் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அது 2 வயசா குழந்தையா இருக்கு. உளுந்த வேகத்துல அந்த புள்ள வந்து அந்த கண்ணாடியில அடிச்சு அந்த கண்ணாடி சுக்குநூறா நொறுங்கி அந்த புள்ள தூக்கி எறியப்படுது. எல்லாருக்கும் அடி. அந்த தகப்பன் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்து அந்த குழந்தைய அப்படி வச்சுக்கிட்டு ரோட்ல ஏறி நின்று கையாட்டுறான். யாராவது நிறுத்துவாங்களான்னு. ஒத்துருமே நிறுத்தல. உன் பாடு நீ அனுபவி, இப்படிதான் உலகம் சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல, உன் பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன். அதான் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. என் பாடுகளோடு நான் எங்கே போவேன்? என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். வாசிங்க. நம்முடைய துக்கங்கள், அந்த பாட அனுபவித்த அந்த தகப்பன் உள்ளத்துல எத்தனை துக்கம் இருந்திருக்கும், அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் இன்றைக்கு அவன் ஜீவனோடு சாட்சியாக இருக்கிறான். இல்லையா? அப்புறம் பாத்தீங்க, நம்ம என்ன நினைச்சோம்? இயேசுவை பார்த்து ஏதோ பயங்கரமான மனுஷன், அதனால சபிக்கப்பட்ட மனுஷன், அதனாலதான் அப்படி அடிச்சு வச்சிருக்காங்க. யூதர்லாம் அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. தலையை துலுக்கிட்டு போனாங்க. நீ ஒன்னே ரச்சித்துக்கோ, தேவாலயத்தை இடிச்சு போட்டா 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்ன, நீ ஒன்னே ரச்சித்துக்கோ. வாதிக்கப்பட்டு தேவனாலே தண்டிக்கப்பட்டவன், பொல்லாத மனுஷன், அதனாலதான் இப்படி அனுபவிக்கிறான்னு யூதர் நினைச்சிட்டு போனாங்க. நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். வாசிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்த இயேசு மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அல்லேலூயா. எனக்கு இத்தனை நன்மைகளை கொடுக்க அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். தேவன் அருளிய சொல்லி முடியாத அந்த ஈவு, அந்த தழும்புகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல, ஸ்தோத்திரம் சொல்ல இந்த காலை வேளையில் நான் அழைக்கப்படுறேன். ஜெயம் அப்படிதான் வருங்க. முற்று முடிய நம்மளே அன்பு கூர்ந்த இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டவர். அந்த அன்பை விட்டு நான் பிரியாம இருக்கும்போது எனக்கு அந்த நன்மைகளை அவர் தருகிறார். அதுக்கு என்றும் ஸ்தோத்திரம் சொல்ல கடமைப்பட்டவளாக இருக்கிற. பாருங்க,
தழும்பு என்று சொல்லும்போது இன்னும் 2 வசனங்களை பார்ப்போம். அதுக்கு முன்னால ஒரு வசனத்தை வாசிச்சிருங்க. நீதிமொழி 19 கடைசி வசனம் 29 19 29. பரியாசக்காரருக்கு தண்டனையும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் முதுகுல அடிக்கப்பட்டார்ல, அவர் தண்டிக்கப்பட்டார். இயேசு சிலுவை தூக்கிட்டு வான்னு அவர் மேல அந்த சிலுவையை வச்சு இழுத்துட்டு போறார். எனக்காக ஒரு மூடனை போல காட்சியளித்தார். என் மூடத்தனத்துல அங்க எடுத்து போற எனக்கு உளுந்திருக்கணும், முதுகுலன்னு ஒரு 40 அடி உளுந்திருக்கணும். நான் அவர் ஏற்றுக்கொண்டேன். என்னைக்கா அப்படி நினைச்சிருக்கோமா? தேவன் அள்ளிய சொல்லி முடியாத ஈவுக்கா ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் இன்னொரு வசனம் வாசிங்க 20 30. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கிற தொடை. நீங்க வீட்டுல போய் அதை நல்லா யோசிச்சு பாருங்க, இங்கிலீஷ்லயும் வாசிச்சு பாருங்க, அப்போ நல்லா புரியும். நான் தான் பொல்லாதவன், ஏன் அழுக்கு போகணும், நான் துடைக்கப்படணும். ஆனா இயேசு அவரு அடிக்கப்பட்டு தழும்புகளை காயங்களை ஏற்றுக்கொண்டாரு. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் வாசிப்போம் தழும்பை குறித்து. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே இயேசு குறித்து சொல்லப்படும். நல்லா கவனிச்சு வாசிங்க, கவனிச்சு கேளுங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். பாருங்க, இங்க பாக்குறோம் என்னத்தை ஏற்றுக்கொண்டார்? மெய்யாக நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். இங்க பாக்குறோம் நோய் என்று சொல்லி போடப்படும், பலவீனம் என்று சொல்லி போடப்படும். பலவீனம் இருக்கு, சில நோய் இல்லாமலே பலவீனமா இருக்கும், சில நேரம் நோய் வருது பலவீனமும் வருது, ரெண்டும் சேர்ந்து வருது. இதெல்லாம் அவர் என்ன பண்ணாரா? அவரு ஏற்றுக்கொண்டார். அப்படி தழும்புகளால நாங்க குணம், நோய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார். நேருக்கு 1 மணி ஆனாலே கை கால்லாம் பல் பல் பல், ஐயோ சோறு இப்ப சாப்பிட்டா தான் நல்லது போச்சு, அப்படிதான் பல்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இறங்கிடும் 1 மணிக்குள்ள. இல்ல அவர் எவ்வளவு பலவீனமா இருந்திருப்பார் இல்லையா? அந்த பலவீனத்தெல்லாம் அவரு ஏற்றுக்கொண்டார். நோய்களை ஏற்றுக்கொண்டார். நோய்களை எப்படி ஏற்றுக்கொண்டாரு? அவர் தழும்பு எப்படி என்ன சுகப்படுத்தும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறானாலும் இந்த கான்டெக்ட்ல அப்படியே அதை சேர்த்து சொல்லிட்டு போறேன். காயம்னா என்ன, தழும்புனா என்ன? காயம் என்று சொல்லும் போது எனக்கு ஏதோ ஒரு பலவீன நோய், ஒரு அடிபட்டு ஆண்டவர் இயேசுவே பார்க்கல, காயம். அப்புறம் அந்த காயம் கொஞ்ச நாள் அப்படியே இருந்துகிட்டே இருக்குமா, 1 வருஷம் ஆனாலும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எண்ணெய் பட்டுச்சுன்னு வைங்க, அப்புறம் என்ன ஆயிரும்? தழும்பாயிரும். ஆறுனோடனே தழும்பாயிரும். அது வரைக்கும் புரியுதா? காயமா இருக்கிறது 1 மாசத்துல என்ன ஆயிடுது? தழும்பா போயிரும். அப்ப என்ன சொல்லுவோம்? குணமாயிட்டு, சோகமாயிட்டு. காயம் சோகமாயிட்டு, தழும்பாயிட்டு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இப்ப வந்துச்சு போயிடுச்சுங்க, புரியுதா? அது வரைக்கும் புரியுதா? இப்ப இயேசுடைய தழும்பு எப்படி என்ன குணப்படுத்தும்? என் நோய் அவர் மேல வைக்கப்பட்டுச்சு, அதை விசுவாசிக்கிறீங்களா? அதை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டீங்களே? என் நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். என் நோய் அவர் மேல இருந்ததுங்க, காயமா இருந்தது, காயப்பட்டார். அதான் எல்லா சரீரம் எல்லா பக்கமும் அடிக்கப்பட்டுச்சு.
இப்போ இயேசு சரீரத்துல காயம் இருக்கா? தழும்பாயிடுச்சு. நோய் இருந்துச்சுங்க, என் நோய் யாருக்கு மேல இருந்துச்சுங்க, இப்ப தழும்பா போச்சுங்க, சுகமாயிட்டேங்க. புரியுதா? எப்படி இயேசு தழும்பு என்ன சுகப்படுத்தும்? இயேசு தழும்பு என்ன எப்படி சுகப்படுத்தும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலன்னா கடைசியில் ஒருவேளை வெட்கப்பட்டீங்கன்னா கடைசியில் என்ற கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். என் நோய் அவர் மேல வைக்கப்பட்டுச்சு. முதல் ஸ்டெப்பு சிலுவையில் அவர் மேல் நோய் இருந்தது. என் நோய் அவர் ரத்தத்தை சொட்ட சொட்ட அங்கே ஜீவனை விட்டாரு. இப்போ அங்க நோய் இல்ல, இப்போ என்ன இருக்கு? காயம் இல்ல, இப்போ என்ன இருக்கு? தழும்பு தான் இருக்கு. ஏன் நோய் அந்த சுமந்து தழும்பா போச்சுங்க. என்ன புரியுதாமா? புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கொள்ளணும் இத, அப்பதான் உங்களுக்கு. அப்படிதான் இயேசு தம்முடைய தழும்பால என்ன சுகப்படுத்துற. அந்த தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கா அந்த தழும்புக்கா நான் கத்தற ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். புரியுதா? வீட்டுல போய் நீங்க 3 வருஷம் திரும்ப தியானிச்சு பார்க்கணும். கொஞ்சம் இல்ல மறந்துடுவீங்க. இங்க சொல்லும் போது நல்லா புரியுற மாதிரி இருக்கும். வீட்டுல போனா என்னமோ சொன்னாங்களே அக்கா அப்படின்ட்டு யோசிப்பீங்க. உங்களுக்கு வழங்காது, மறந்துடுவீங்க. அவர் இயேசு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, ஐயோ அந்த அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அதோட உடல அவருடைய தழும்புகளால் குணமானி. என் ஆவி ஆத்துமா சரீரத்துக்கான சகல தேவைகளையும் அப்படி தழும்பு என்னை குணப்படுத்துகிறது. என் ஆத்மாவை குணப்படுத்துகிறார், என் சரீரத்தை குணப்படுத்துகிறார், என் ஆவியையும் என் ஜீவனையும் அவர் குணப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? ரொம்ப கடினமா இருக்கா? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போவதற்கு பைத்தியம். ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாயிருக்கு. அல்லேலூயா. இதான் நமக்கு ஸ்ட்ரெங்தே, இதுதான் நம்முடைய பலனே, இதுதான் இந்த சிலுவை தாங்க. எப்பெல்லாம் பலனுமா உணர்றீங்களோ அங்கேயும் ஓட வேண்டாம். அப்படியே சிலுவை கீழே அப்படியே அமைதியா வந்து உட்கார்ந்துருங்க. தேவ பலன் உங்களை ஆட்கள். ஆவியில சில நேரம் பலவீனம் வந்துருது. மனசு சில நேரம் அப்படி சோர்ந்து போய் பலவீனமா போயிருது இல்ல. ரொம்ப கவலைப்பட்டோன்னா சரீரத்துல நோய் வரும்போது பலவீனம் வந்துருது. ஆத்மாவில சில நேரம் பலவீனம் அடைஞ்சிடறோம். அது இப்படி ஆத்மா பலவீனம் எப்படி வரும்? கர்த்தர் மேல வச்சு அன்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டுனா பலவீனம் வருமா வராதா? என் ஆவி ஆத்மா சரீரத்தின் பலவீனங்களை சிலுவையிலே நீக்கி போட்டு என்னை அவருடைய தழும்புகளாலே குணப்படுத்துகிறார். அல்லேலூயா.
இது 3 வசனங்கள் நன்றாய் கற்றுக்கொண்டீர்களா? இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கோ? ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருக்கு. ஆனாலும் எனக்கு நேரம் போதலைன்னா போறேன். என்கிட்ட வந்து கேட்டுக்கொள்ளுங்க, எப்படின்னு கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா முந்தி ஒரு வருஷம், இதை ரொம்ப முந்தி வருஷங்களுக்கு நான் பேசும்போது ஒரு சகோதரி வந்து சாயங்காலம் வந்து என்கிட்ட தனியா வந்து சந்திச்சு இதை எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பெற்றுக்கொண்டேன். அப்படியா? என்னம்மா தெரியலன்னு சொன்ன ஒன்றும் தப்பு இல்லை. அது தெரியாமலே வச்சுக்கிட்டு, தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு. தெரியலன்னா அக்கா தெரியலன்னு சொன்னீங்கன்னா அதை தெரிய வச்சு கர்த்தர் உங்களை பலப்படுத்தும். அல்லையா? தழும்பால நம்ம குணமாக. இது வந்து தேவன் அருளிய சொல்லி முடியாத, இது அப்படி இப்படி இல்ல ஜெயம், சொல்லி முடியாத. ஆண்டவர் தருகிற காரியங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும், சூப்பர்லேட்டிவ்ல தான் இருக்கும். மிகுந்த ஆதாயத்துக்குரியதா இருக்கும். கணக்கு நம்ம போட்டு பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ரட்சிப்பு ஒரு 1-2 வசனங்கள்ல நிறைய வசனம் இருக்கு, நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் ஆண்டவர் காரியங்கள் எப்படி அளவுக்கு அதிகமா அடங்காததா இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கும்போது அவரு நமக்கு ரட்சிப்புக்கு ஒரு சந்தோஷம் தர்றாராம். அது வந்து 1:8 பாத்தீங்கன்னா அந்த பின்பகுதியில இருக்கும். அது வந்து சொல்லி முடியாததும் மைமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து, எத்தனை வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை எத்தனை சூப்பர்லேட்டிவ் வேர்ட்ல போடப்பட்டிருக்கு. எப்படி அவர்கள் அன்பு கூறுறோமோ, நம்ம காணாது இருந்தோம், பார்க்கவே முடியல என்னங்க அவரை, அதுக்குள்ள எத்தனை சந்தோஷம். காணாமல் இருந்தோம், அவரில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது நீங்க அவரை தரிசியாமல் இருந்தோம், அவரிடத்தில் விசுவாசம் வைத்து இன்னும் அவரை பார்க்கல, இன்னும் தரிசிக்கல, அதுக்குள்ள இத்தனை பெரிய சந்தோஷத்தை நமக்கு தர்றாரு. சொல்லி முடியாத சந்தோஷம். அது சாதாரண சந்தோஷம் இல்ல. பீச்சு கடைக்கு போயிட்டு ஒரு சந்தோஷம் அது இல்லைங்க. இது மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷம். அதெல்லாம் அழிந்து போறது, மாய காணல் நீர். சந்தோஷம் உள்ளவர்களா என்ன பண்றோமா? களி கூறுகிறோம். பீச்சுக்கு போயிட்டு ஒரு பஜ்ஜி வாங்கி தின்னுட்டா நான் களி கூறுகிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவானா? முட்டா பைய தான் அப்படி சொல்லுவான். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் பாருங்க, இப்படிதான் இருக்கு. இன்னும் அநேக வசனங்கள் உண்டு, எழுதி வச்சா நேரம் இல்லை, நான் கடந்து போகிறேன். 2வதாக எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்லி 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துற தேவனுக்கு பவுல் சொல்லுகிறாரு, திட்டோட்டமா சொல்லுகிறாரு, எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிறார் தேவன், அதனால ஸ்தோத்திரம்னு சொல்ற. நம்மளால சொல்ல முடியுமா அப்படி? நம்ம போற இடத்துல நற்கந்தமா இருக்கிறோமா? நற்கந்தமா இருக்கிறோம் என்று சொல்லி அந்த முந்தின பிந்தின வசனங்களை பாருங்க, இங்கே சொல்லப்பட்டு நற்கந்தமா இருக்கிறோமா இல்ல துர்க்கந்தமா இருக்கிறோமா? இங்க பவுல் சொல்கிறாரு, எப்பொழுதும் எங்களை வெற்றி சார். நாங்க போய் ஒரு இடத்துல நின்று ஊழியம் பண்ணோன்னா அங்கே வந்து கர்த்தர் வெற்றி சிறக்கிறார் என்று சொல்லி எங்களை கொண்டு வெற்றி சிறக்கிறார். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிறார். நாங்க எப்படி இருக்கிறோம்? நற்கந்தமா இருக்கோம். இயேசு நமக்குள்ள இருக்கும்போது, இயேசுவே ஒரு நற்கந்தம், ஊற்றுண்ட பரிமள தைலம். அவர் எனக்குள்ள இருக்கும்போது நானும் பரிமள தைலமாய் இருப்பேன். சில நினைக்கிறேன், நான் சொல்றத அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்களே, நான் அப்படியே சிம்பிளா சொல்லிட்டு நான் போய் சில இடங்கள்ல நான் போய் நிற்கும் போது
நான் சொல்லுகிற சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க, சரி, ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அங்கே அதனால 2 விதமா பவுல் அங்கே சொல்லுகிறார். நாங்க போய் சுவிசேஷத்தை சொல்லும் போது ஏற்றுக்கொள்கிறாங்க, எங்களை பார்த்தோடனே நாங்க நிக்கிறோன்னே இயேசுன்னு நினைச்சிடுறாங்க. அது எப்படியா வாசனையா? அது நற்கந்தமாக இருக்கும். ஜீவ வாசனை வீசுது. சில இடத்துக்கு போறோம், எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஒரு கிராமத்துக்கு போறோம், நீங்க போயிருங்க போயிருங்க அப்படிங்கிறாங்க. பாவம் பார்த்து நீங்க படிச்சவங்களா இருக்கீங்க, விட்டோம், இல்லைன்னா அடிச்சு துரத்திரும், போயிருங்க, நாங்க அடிக்க முன்னால் போயிருங்கன்பாங்க. தேவநல்லூர்ல போனா அங்க நாங்க எப்படி இருக்கோம்? அங்கேயும் நற்கந்தமா தான் இருக்கோம் நாங்க. அதனால நாங்க நற்கந்தம் இல்லைன்னு சொல்லல, நற்கந்தம் தான். நாங்க அவங்களுக்குள்ள என்ன நற்கந்தம் போதான்? மரண வாசனையாக இருக்கிறோம். அந்த பகுதியை நீ வீட்டுல போய் வாட்சிப்ப. ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அதான் சொல்றாரு, உதறி போட்டுட்டு போயிட்டாரு. லூக்கா 10 அப்படித்தான் சொல்றாரு. நீ ஏற்றுக்கொள்ளையா, போயிரு. அந்த தூசியோட கூட போகாத, இந்த தூசியை உதறி போட்டு போ. அந்த தூசி அன்னைக்கு கடைசி நாள்ல சாட்சி சொல்லுங்க. மரண வாசனை, ஜீவ வாசனை. இப்போ வாசிங்க. அதுக்கு 2 உதாரணம் நான் சொல்றது, ஒருவேளை ஏட்டுச்சொற்காய் போல இருக்கலாம். இப்போ வாசிங்க, மரண வாசனையை வாசிங்க. அப்போஸ்தலர் 24 25. இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றார். 24 நான் வாசிக்கிறேன். பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துர்சுல்லாவுடனே வந்து பவுலை அழைப்பித்து, பவுல் எங்க இருக்கிறான்? இப்போ அரண்மனையில் உட்கார்ந்துட்டு இருந்தானா? காவல்ல இருந்தான். காவல்ல இருந்து வேலை மனத்து கொண்டு வந்து அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றியும் அப்படி விசுவாசத்தை குறித்தும் அவன் சொல்ல கேட்டான். பவுல் வந்தா என்ன சீரியல் ஓடுது இன்னைக்கு என்ன பேசுவான்? இல்ல, கிறிஸ்துவ பத்தி தான் பேசுவான், அதுக்கு விசுவாசத்தை பத்தி தான் பேசுவான். நீ அப்படி இருக்கியா அப்படின்னா அதான் நற்கந்தமா இருக்க முடியும். நீ இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு அப்புறம் கிறிஸ்துவனா அவனை துரத்தி அடிப்பான், பிசாசே அவனை துரத்தி அடிப்பான், அவனை விட மாட்டான். வாயில பூரா வம்பு பரியாசம், சினிமா கதை, சீரியல் கதை பேசிட்டு அப்புறம் போய் சுவிசேஷம் சொன்னா பிசாசு துரத்தி அடிப்பான், துரத்தி 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 அடிப்பான். கிறிஸ்துவ பற்றியும் அப்படி விசுவாசத்தை பற்றியும் சொல்றான். கிறிஸ்துவ பற்றி விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது கேட்டுக்கிறான் நல்லா. அப்புறம் அதோடைய கண்டினியூஷன் பரிசுத்தம், ஹோலினஸ், நீதி. எப்படி பரிசுத்தம் வரும்? இச்சை அடக்கத்துல தான் வரும். அதை பத்தி சொல்லணும்ல, ஜனங்களுக்கு சொல்லணுமா வேண்டாம்? வெறும் ரட்சிப்பு விசுவாசம், ஆண்டவர் ரட்சிக்கிறவன் ஆசீர்வதிக்கிற, மனது ஒரு அற்புதம் செய்வார், நல்லதெல்லாம் உனக்கு கொடுப்பாரு, இனி வரும் நியாய தீர்ப்பை பேசு. அப்பந்தான் அந்த வாசனை வீச ஆரம்பிக்குது, மரண வாசனை. பேலிக்ஸுக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன். ஒரு சகோதரனோட பேசிட்டு இருந்தேன், நம்ம பாவத்துல கடினப்பட்டே இருக்கலாம், ரகசிய பாவங்களை கடினப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். மனம் திரும்பிடலாம், நாளைக்கு மனம் திரும்பிடலாம், நாளைக்கு மனம் திரும்பிடலாம். ஒருவேளை உனக்கு அதுக்கு தருணமே இல்லாம போயிடும். மனம் திரும்ப நாளைக்கு கேட்கிறேன். மரண வாசம். அவன் ரட்சிப்படைந்திருப்பான், அதுக்கப்புறம் அவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரியோ கேட்டுக்கொண்ட மாதிரியோ அங்க ஒண்ணுமே இல்லை. மரண வாசம். அதனால யாரும் ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்ம துக்கப்படக்கூடாது. உன் வேலை என்ன விதைச்சுக்கிட்டே போகணும்.
வெயிலோ மழையோ காலையோ சாயங்காலமோ உனக்கு சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ நீ விதைச்சுக்கிட்டே நிப்போ. இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற விளைய செய்கிறவர் தேவன். விளைய செய்கிறவர் தேவன். மரண வாசனை வச்சு போ போ போன்னு, ஏன்னா அவனுக்கு அதிகம் இருந்துச்சு, போன்னா போயிட வேண்டியதுதான். பவுல ஜீவ வாசனை குறித்து நான் பேசுவேன். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணா இல்லையா, அவன் விசுவாசத்தை குறித்து இயேசு குறித்து அவன் சொல்லிட்டாங்க. அவனுடைய வேலை அதுதான். இப்போ அப்போஸ்தலர் 16:30-31 வாசி. யாருங்க யாரு வெளியே கொண்டு வந்தாங்க சொல்லுங்க. அந்த எப்பவும் வேதம் வாசிக்கும்போது அந்த கான்டெக்ஸ்ட் மனசுல வச்சுக்கணும், அப்பதான் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவமாறு ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அடுத்த வசனம். அதற்கு அவர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்ப பவுல் சீலாவும் சிறைச்சாலையில கிடக்குறாங்க. அங்க ஆண்டவர் அற்புதம் செய்து என்ன பண்ணுகிறாரு, அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைச்சு கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து விட்டு கதவுகள் எல்லாம் திறந்து விட்டு பெரிய அற்புதம் செய்யறாரு. அப்ப சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணுறான், இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க போலன்னு நினைச்சிட்டு தன்னையே கொல்ல பாக்குறான் பட்டயத்தை வச்சு. அப்பொழுதுதான் பவுலுடைய சத்தம் வருது, நாங்கெல்லாம் ஓடி போல இங்கதான் இருக்கிறோம், நீ உனக்கு ஒரு தீமையும் கெடுதலும் செய்து கொள்ளாதே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுகிறான், அவ்வளவு நேரம் இருட்டுக்குள்ள அடைச்சு போட்டிருந்தாங்க இல்லையா, இங்கே தீபத்தை கொண்டு வர சொல்லி பாக்குறான். பார்க்கும்போது இவங்க அப்பதான் வெளியே கூட்டு வர்றான். ஏதாவது பிரசங்கம் பண்ணானா, காலையில பிரசங்கம் பண்ணி முத்துன்னு அடிச்சு அடைச்சு வச்சுட்டான். இப்ப பிரசங்கம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல, காலையில பண்ண பிரசங்கம் தான். வெளியே கொண்டு வந்த போது முதல்ல யாருங்க பேசுனா, முதல்ல அங்க வெளியே வந்தோடனே யார் பேச, வாசிங்க அந்த வசனத்தை. ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன ரட்சிப்பை பத்தி ஏதாவது சொன்னா பவுலு, சீலா ஏதாவது சொன்னாரா? இயேசுவை பத்தி எதுவும் சொன்னாங்களா? ரட்சிப்பை பத்தி எதுவும் சொன்ன? ஒண்ணுமே சொல்ல. அவனே வந்து இதுதான் ஜீவ வாசனை. இல்லையா? கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவ வாசனை வந்துட்டு பவுலும் சீலா இருந்த இடத்துல, நீ நிக்கிற இடத்துல அப்படி வருமா? நான் ஆண்டவர்ட்ட கேக்குறேன், நான் போய் நிக்கிற இடத்துல ஜீவ வாசனை வரணும் ஆண்டவரே. நான் மரண வாசனை கூட விரும்பல, இந்த ஜீவ வாசனை வீசணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அப்படியா இருக்கிறது, கர்த்தர் தேவனுடைய பரிசுத்தவான்களை நடத்துற விதம் அப்படியா இருக்கிறது. நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பெற்று, ஆண்டவரே என்ன வெற்றி சிறக்க பண்ணுங்க. நான் எங்க போய் நிக்கிறேன், அங்க ஜீவ வாசனை வீசணும், வீசும்படி ஆயிடுச்சு. உடனே கொண்டு போறேன். அவன் போய் ஏதாவது கேட்டானா, பசியா இருப்பா சாப்பாடுக்குன்னு. இல்ல சாப்பாடு, ஐயோ காயம் வலிக்குது அப்படின்னு பவுல் கேட்டாரு. இல்ல, அவங்களே காயம் கட்டி, நாங்க ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கேட்டாங்களா? இல்ல, உடனே கொண்டு போய் எங்க எல்லாருக்கும் ஞானஸ்நானம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்படி நீயும் உன் வீட்டார் வச்சு இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுங்க 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 எடுங்க. வரமாட்டாங்களே, வந்துட மாட்டாங்களே. ஜீவ வாசனை கர்த்தர் என்ன வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அவருக்கு ஸ்தோத்திரம். என்னை கொண்டு அவர் ஜீவ வாசனையை வீசணும், என்னை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணணும், என்னை கொண்டு அட்லீஸ்ட் மரண வாசனையவாது வீசணும்.
இரண்டாவது பட்சமாக அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் தனியா போய் நின்ன எந்த வாசனையும் வீசாது. நான் கிறிஸ்துவோடு கூட நிக்கும் போது என்னை வெற்றி சிறக்கப்படும். அதான் என் வாழ்க்கையில வெற்றி, அதுதான் எனக்கு வெற்றி. நான் பெரிய மாளிகையில கூடி ஒரு கார்ல போறது எனக்கு வெற்றி இல்ல. என்னை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வீச செய்து வெற்றி சிறக்க பண்ண கரங்களை தட்டி கத்தர மேம்படுத்தல இல்லையா? கடைசியா 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு ஜெயம், இங்கே ஒரு ஸ்தோத்திரம். எது மேல ஜெயத்தை கொடுக்கிறாரு? இந்த பகுதியை நீங்க வீட்டுல வாஸ்து பாத்தீங்கன்னா இந்த மரணத்து மேல ஜெயத்தை கொடுக்கிறாராம். மரணத்தின் மேல ஜெயத்தை கொடுக்கிறாராம். மரணத்தின் மேல ஜெயத்தை கொடுக்கிறாராம். இன்னும் ஒண்ணு மரணம்னு எல்லாம் அப்படி கப்புன்னு அப்படியே அடங்கி போச்சு. மூச்சு நாடி கீடி எல்லாம் ஒடுங்கி போச்சு. அப்பா, எல்லாருக்கும் பயம் இல்ல. பிரசங்கில இத குறித்து ஒரு வசனம் தியானிச்சுட்டு இருக்கும்போது 8:8 ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. பாருங்க, ஒரு நிமிஷம் நிறுத்திக்கிடுங்க. ஆவியை விடுறதுக்கு ஒரு மனுஷனுக்கும் ஆவியின் மேல அதிகாரம் கிடையாது. எனக்கு ஆவி இருக்கு, என் ஆவிதான் எனக்குள்ள இருக்கிறது. நான் என் உடம்ப எப்படினாலும் வச்சுக்கிடுவேன். சோப்பு போடுவேன், ஷாம்பு போடுவேன், எண்ணெய் போடுவேன், சாயம் போடுவேன். இன்னும் பார்க்கலையே ஒருத்தரும். சாயம் போட்டுக்குவேன் தலையில, எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா என் ஆவியை விடுறதுக்கு என் ஆவியின் மேல எனக்கு அதிகாரமே கிடையாது. கரங்களை தட்டி கதற மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாஸ்து முடிக்க முதல்ல இருந்து வாஸ்து. ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷன். சாலமோனுக்கு மட்டும் அதிகாரம், தாவீதுக்கு மட்டும், பவுலுக்கு மட்டும், ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. மரண நாளின் மேலும் மரண நாளின் மேல அதிகாரம் இல்லை. ஏசப்பா, நான் கொஞ்சம் இந்த கல்யாணம் ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கேன் என் மகனுக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் என் உயிரை எடுத்துறாங்க. ஏதாவது சொல்லி ஆண்டவர்கிட்ட மாப்பு கேட்க முடியுமா? அந்த நாள் மேல யாருக்குமே அதிகாரம். என்ன மாயையான வாழ்க்கை பாருங்க. இத வச்சுக்கிட்டு தான் நம்ம இத்தனை கொண்டாடுறோம். அப்பா, என்ன ஆட்டம், என்ன ஆட்டம், என்ன ஆட்டம். உன் சரீரம் தான், உனக்கே அது மேல அதிகாரம். மரண நாளின் மேல அதிகாரம் இல்ல. வாசிங்க. அந்த போருக்கு நீங்கி போவதும். அது என்னதான் மரணம்? போர். அது ஒரு யுத்தம். அந்த போருக்கு ஒருவனை நீங்கி போகவும் முடியாது. போரின் அது ஒரு போராட்டம். யாராவது மரணம் இல்லாம போக முடியுமா? உலகத்தை விட்டு போக முடியும். 2 தீர்க்கதரிசிகள் தான் பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. மரணத்தை காணாம போனாங்க. அதுல ஆண்டவர் நோக்கம் உண்டு, திரும்ப வருவாங்க. திரும்ப மறிச்சுதான் அவங்களும் போக போறாங்க. எலியாவும் இன்னும் யாரு உயிரோட போனாங்க, திரும்ப வருவாங்க. வெளிப்படுத்தல் காலம் வந்து ரத்த சாட்சியால மறிச்சுதான் போறாங்க. ஏன்னா வசனம் சொல்லிட்டுனா பெர்ஃபெக்ட்.
ஒருவனுக்கும் அதிகாரம். அந்த போருக்கு யாருமே நீங்கி போவதே முடியாது. இயேசுவே அந்த மரணத்தை ருசிப்பார். நம்மளாம் ஏமாத்த இல்லைங்க. நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, இந்த மரணம் இல்லாம அப்படியே கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, எப்படின்னா நாங்க இப்ப உயிரோட இருக்கும்போதே ஆண்டவர் வந்தா அப்படியே தூக்கிட்டு போயிடுவார்ல. நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, அப்படி மகிமையான ஒரு முடிவை தாங்க ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி நான் கேட்பேன். அது கேட்கறது வேற, அது வேற சம்பவம், இது வேற சம்பவம். பாருங்க, அது மேல ஒரு ஜெயத்தை தர, அது போர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு போராட்டம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த போர் மேல, மரணத்தின் மேல உனக்கு ஜெயத்தை தருகிறேன், அதுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. மரணம்னா அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைக்கல, அது மேல ஜெயத்தை தருவார். எப்படி எடுப்பார் என்று சொல்லி அந்த பதியை நீங்க வீட்டுல போய் வாசிப்பார். அப்படியே மறுரூபமாக்கி மகிமையான சரீரத்தை கொடுத்து அப்படியே எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி போடும். அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். மண்ணுக்குள்ள அப்படியே புழு பிடிச்சி நாத்தம் பிடிச்சி அப்படியே செத்து அப்படியே தான் இருக்க போறேன்னு இல்ல, என்ன அழகா மறுரூபமாக்கி என்ன எடுத்துறாரு. வண்ணாத்து பூச்சி அது கூடு கட்டி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா இருக்குமா பார்க்க? அதை பார்த்து அதுல உயிர் இருக்கிற மாதிரி தெரியுமா? ஒன்னும் தெரியாது இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு இந்த மண்ணான சரீரம் அப்படிதான் இருக்கு. பார்க்க ஒன்னும் அட்ராக்டிவா இல்ல அந்த வண்ணாத்து பூச்சியில. அது அந்த வண்ணாத்து பூச்சி வெளியே வரும்போது அதுல இருக்கிற கலர்ல நம்மளால அத எத்தனை கலர்னு கூட எண்ண முடியாது. அப்படியே குடுகுடுன்னு ஓடும், இப்படி ஓடும், அப்படி ஓடும், சந்தோஷமா தேனை குடிக்கும், அது பாட்டுக்கு அடுத்த பூவுக்கு ஓடும். நான் நினைப்பேன், இந்த முட்டா தேனி மட்டும் என்ன பண்ணுது, அதை தேனை எடுத்துக்கொண்டு சேர்த்து வைக்குது, அதை வேற எவனா எடுத்து தின்னுட்டு போயிடுவான். பட்டர்ஃபிளை பாரு, அதுக்கு தெரியும் இந்த மனுஷன் திருடிடுவான். நம்ம வீட்டு தோட்டத்துலதான் வந்து பூவை பார்த்து உட்காந்து தேனை குடிக்கி, ஆனா எனக்கு ஒரு சொட்டு தருமா? தராது. அது ஜாலியா குடிச்சிட்டு அது பாட்டுக்கு பறந்து போயிட்டே இருக்கும். திரும்ப பசி எடுக்கும்போது அத போல இன்னைக்கு கவலை இல்லாம நம்ம வாழ நம்ம கற்றுக்கொள்ளும். ஏன்னா இதை சேர்த்து வைக்கிறவன் மனுஷர் வந்து அதை திங்கிறதுக்கு அந்த தொல்லைய அந்த தேனிக்கு வச்சிருக்கிறார். கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற தொல்லைய மனுஷன் அப்படிதான் சேர்த்து வச்சான்னா அது இன்னொருத்தன் வந்து அனுபவிக்கதான் அந்த சேர்த்து வைக்கிறான். அவன் எல்லாத்தையும் கொண்டு போறதுல அனுபவிக்கவும் முடியாது. கோடி கோடியா, 7 கோடி 8 கோடி வேற எவனோ வந்துதான் தின்ன போறான். அந்த தொல்லைய, அதை குவிச்சு வைக்கிற தொல்லைய மட்டும் மாலியாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? இந்த மரணத்தின் மேல ஜெயத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்க போறேன். பாருங்க, அந்த வசனங்களை வாஸ்தா உங்களுக்கு விளங்கும். இதோட முச்சில்ல 54, 55. அழிவுள்ளதாகிய இது எது? நான் தான் அது. அழிவுள்ள இது என் உடம்பு. அழியாமையை வந்து அது ஏற்றுக்கொள்ளணும். சாவுக்கு ஏதுவான என்னுடைய இது உடம்பு, இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதி இருக்கிற வார்த்தை நிறைவேற. அடுத்த வசனம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயமே. கரங்களை தட்டுவோமா கர்த்தருடைய வசனத்துக்காக? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இததான் பவுல் சொல்றாரு. பேதுரு ரொம்ப அழகா சொல்ல, கூடாரம். பவுல் சொல்றாரு இது ஒரு கூடார வாழ்க்கை. நான் இந்த உடம்ப வந்து என்ன சொல்றாரு, கூடாரம், ஒரு கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கேன் நான் அப்படின்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5:1-2 பாத்தீங்கன்னா தெரியும். அதுல எங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த கூடாரத்துக்குள்ள நம்ம பாரம் சுமந்து தவிக்கிறோம், சீக்கிரத்துல இந்த கூடாரத்தை விட்டு போயிருவோம். அப்போ அழியாத அங்க நித்திய கூடாரத்தை நமக்கு கையால செய்யப்படாத ஒரு நித்திய வீடை வச்சிருக்கிறாரு என்று சொல்லி சொல்றாரு. போர்வை என்று சொல்லுகிறார். நீங்க வீட்டுல போய் இதை வாசித்து கொள்ளுங்க.
2 Corinthians 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்புறம் இன்னும் ஒரு வசனம் வாசிப்பா. பேதுரு சொல்லுகிறார், 2 பேதுரு 1:14. அது மட்டும் வாசிங்க, அப்புறம் நம்ம அப்படியே ஜபத்துக்குள்ள. எந்த கூடாரங்க? இதுதான் சரீரம். இந்த கூடாரத்துல இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்? உங்களை நினைப்பூட்டி, அதான் பவுல் பேதுரு சொல்றேன், நானும் சொல்றேன். நான் உங்களை என்ன பண்றேன்? நினைப்பூட்டி எழுப்பி விட விரும்புறேன். இந்த கூடாரத்துல இருக்கிற வரைக்கும் நான் உங்களை நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பேன். நான் இருப்பேன், நான் உங்களை நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பேன் இந்த கூடாரத்துல நான் இருக்கும் வரைக்கும். வாசிங்க. போதும் போதும் போதும். இந்த கூடாரத்துல நான் அது என்ன தன் வாழ்க்கையை சொல்லு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உங்களை நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுங்கள் என்று சொல்லி நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் மரணத்தின் மேலே எனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். மரணத்தை பார்த்து யாரும் பயப்படுறீங்களா? இல்ல, யாரும் பயப்படுறீங்களா மரணத்தை பார்த்து? நான் எதிர்பார்த்த அளவு ரெஸ்பான்ஸ் இல்ல. சில பார்க்காத மாதிரி எப்படி இருந்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆன்டி சொல்லுவாங்க, நான் பயப்படல, மரணத்தை வச்சு பயப்படல, மரணம் பயம் இல்ல, நம்ம ஆண்டவர்கிட்ட தான் போயிருப்போம். ஆனா அது எப்படி வரும்னு தெரியல, பயங்கரமா தான் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஆண்டவர் பிள்ளைங்க பயப்படணுமா? மரணத்தின் மேல் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த